எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா பேஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். இந்த பேஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது இந்த மாதிரி வரும். அதாவது என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7ன்னு நான் இன்புட் கொடுத்துருக்கேன். 7 அப்படின்னா 7 ரூபா வரும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7. இதே 5ன்னு நான் கொடுத்துருந்தேன்னா இது வரைக்கும் வரும். இப்போ 10ன்னு கொடுத்தேன்னா 10 லைன் வரும். ஓகே, சரி, இது ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷன். நான் ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன். 5 7 10 9 எது வேணாலும் கொடுப்பேன். அப்போ என்ன ஆகுனா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். சரி, ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா இந்த எண்டில் இருக்கிறதும் இந்த எண்டில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்பரும் லாஸ்ட் நம்பரும் ஆல்வேஸ் 1. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் எப்போவுமே ஒன்றாவே இருக்கும். ரைட்டு. மற்ற இன்டர்னல் நம்பர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இதுக்கு ப்ரீவியஸ் ரோவனுடைய அந்த இதுக்கு 2 நம்பர், இது நடுவில் இருக்க 2ன்னா இப்போது இது 2வது பொசிஷன் அப்படின்னா இது 1வது பொசிஷனில் இருக்குது, 2வது பொசிஷனில் இருக்கிற டோட்டலையும் கூட்டினோம்னா இது வரும். இப்போ இந்த இடத்துல இருக்கலாமே, இந்த ஃபஸ்ட் நம்பர் 1 3 எப்படி வந்துச்சுன்னா இது 0 இது 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ 0 பொசிஷனில் இருக்கிறதும் 1வது பொசிஷனில் இருக்கிறதும். இந்த 3 எப்படி இருந்தது 1வது பொசிஷனில் இருக்கிறதும் 2வது பொசிஷனில் இருக்கிறதும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 2 1 3. அடுத்து இங்கே எடுத்துக்கோங்களேன். இந்த 4 எப்படி வந்துச்சு 1 3 4. இங்கே 6 எப்படி வந்துச்சு 3 3 6. இங்கே 4 எப்படி வந்துச்சு 3 1 6. இங்கே 5 பாருங்கள் 1 4 5. 10 எப்படி வந்தது 4 6 10. இந்த 10 6 4 10. இந்த 5 4 1 10 4 1 5. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதை நான் என்கிட்ட இருந்து இன்புட் என்ன வாங்கணும் 5 7 9 10 13 15க்குள்ளார ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வாங்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும். நல்லா நம்ம வந்து அடிக்கடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பைத்தான் அப்படிங்கிறது ஒரு மொழி, கம்ப்யூட்டர் மொழி. இந்த கம்ப்யூட்டர் மொழியில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் மொழி கற்றுக்கிட்டதுனால நம்ம பெரிய ஆளாக முடியாது. நமக்கு எப்போ உண்மையாலுமே நமக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னா உண்மையான ப்ரோக்ராமிங் நாலேஜ் நமக்கு இருக்கணும். அதாவது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங். ஸோ அந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஒரு நாள் 2 நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அது ரிசல்ட் வருது இல்லைங்கிறது வேறு, தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோமா. ஸோ எங்களுடைய C++ லாஜிக்கல் திங்கிங் அப்படின்ற ஒரு கோர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ப்ரோக்ராமை சின்ன ப்ரோக்ராம்லேருந்து பெரிய ப்ரோக்ராம் வரைக்கும் உங்களை பண்ண வைக்கிறோம். இது நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய இந்த லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டி வரும். அப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். வேலை கிடைக்கிறது ஈஸி, அப்படியே வேலைக்கு போனாலும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இன்றைக்கே நீங்கள் வாங்கி படிங்க. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணிவிட்டு support@collectiva.in அனுப்புங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.